வெண்ணிலா வந்து விஜயை பற்றி ரொம்ப மோசமாக பேசுனதை பார்த்துட்டு விஜய் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. கரெக்டாக வெண்ணிலா அங்கே வரும்போது விஜய் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, வெண்ணாவோடையும் வெள்ளாவோட மாமாவை வந்து வெளியே பிடிச்சி தள்ளுறாரு. அவங்க மாமா கிட்ட சொல்கிறாரு, நீ எல்லாம் ஒரு மனுஷனை நம்ப வச்சு இப்படி ஏமாத்திட்டேன்றாரு. இங்கே பாருங்கள், நியாயம் கிடைக்கும் தான் நான் வந்திருக்கேன், அந்த நியாயத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், இல்லைனா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ ஐயா, இங்கே பாருங்கள், நியாயம் கிடைக்கலன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாரு. என்னையா நியாயம் வேணும் உனக்கு? உங்ககிட்ட படித்து நான் சொன்னேன்ல, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தயவு செய்து உன்னோட வந்து மருமகளை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லி கூட இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன நியாயம் கேட்குறியா நீ அப்படின்றாங்க. ஆமாங்க, எனக்கு நியாயம் வேணும். என்னோட மருமக இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே, நானா காரணம்? உங்கள் காதல் தானே காரணம், அதனால தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இன்னைக்கு என் பொண்ணு யாருமே இல்லாமல் என் மருமக இருக்கானா காரணம் யார்? நீங்கள் தானே, அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். என் பொண்ணை நீங்கள் ஏற்றுக்கணும், என் மருமகளை நீங்கள் வாழ வைக்கணும், என் மருமகளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா கல்யாணம் அவ்வளோதான், உனக்கு மரியாதை போயிடுங்க இருந்து அப்படின்றாரு. அதுக்குள்ளேயுமே வந்து அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க, மீடியா எல்லாமே வந்துடுறாங்க. இந்த மாதிரி விஜய் பார்த்து கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு 2 கல்யாணம் நடந்துச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து எனக்கு நடந்து ஒரே கல்யாணம் தான், என் பொண்டாட்டி பேர் காவேரி, இந்த பொண்ணுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, இந்த பொண்ணு நான் விரும்பினது உண்மைதான்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து, நீங்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க? இல்லை, அவர் தான் என் புருஷன், அதை நான் கண்டிப்பாக நிரூபிக்க முடியும், என்னால் நான் வந்து கேஸ் போட்டாவது என் புருஷனை நான் மீட்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் சமையட்ட மரியாதை இங்கேருந்து 2 பேர் வெளியே போங்க, நீங்கள் முதல்ல கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி மீடியாவையும் திட்டிட்டு போகிறாரு. இங்கே வந்து இதை விடவே மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து வெண்ணிலா, அதுக்கப்புறம் வந்து பசுபதி, அவங்க கேங் எல்லாருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க. அதன்படியே அன்பரசு வந்து வெண்ணிலா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரும் கூட சேர்ந்து எப்படியா விஜயை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து பிளான் போகிறாரு. அதன்படி வந்து கோயிலுக்கு வந்து வர வைக்கிறாங்க விஜய் கோயிலுக்கு வராரு, எதுவுமே தெரியாமல். வெண்ணிலா வந்து கோயிலுக்கு வர வச்சுட்டு வெண்ணிலா வந்து எப்படியாவது அழுது புலம்பி எப்படியாவது வந்து வெண்ணிலாவுக்கு கழுத்தை தாலி கட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி பசுபதி சொல்கிறாரு, நீ வெண்ணிலாவுக்கு வாக்கு கொடுத்துருக்க, இதே மாதிரி தானே என் மாப்பிள்ளைய வந்து உன்னோட மச்சிச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, அதே மாதிரி தான் நீயும் வெண்ணிலா கழுத்து தாலி கட்டணும், வெண்ணிலாக்கு நீ வாக்கு கொடுத்ததால வெண்ணிலா கழுத்து தாலி கட்டி தான் ஆகணும், உனக்கு வந்தால் மட்டும் வந்து ரத்தம், அடுத்தவங்க வந்தால் தக்காளி சட்னியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அது கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் வந்து நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, நிவினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகலை, அதனால் வந்து விரும்பினதால் கல்யாணம் பண்ணி வச்சேன், மற்றபடிலாம் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, அப்போ இப்போ எந்த தைரியத்தில் இந்த மாதிரி ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு, நான் சொன்னால் கேளு விஜய், நீ எனக்கு வேணும் விஜய், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்க விஜய், இந்த கல்யாணத்துக்கு நீ வந்து சம்மதிக்கலைன்னா இந்த நிமிஷமே இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேன், பரவாயில்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு இந்த பார்வையிலாம் இப்படிலாம் மிரட்டுற வேலைலாம் ஏங்கிட்ட வச்சுக்காத, இந்த மாதிரி வந்து மிரட்டி எப்படியாவது என்னை சம்மதிக்க வைக்கலான்னு நினைக்கிறியா? நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ணவே மாட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்குங்க, பாவம் வெண்ணிலா, அவளோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சிங்களா அப்படின்னு. என் வாழ்க்கையை பற்றி யாரோ ஒத்து யோசிச்சிங்களா? நீ முதல்ல யோசிச்சா வெண்ணிலா? உனக்காக எவ்வளோ பார்த்து என் பொண்டாட்டி காவேரி பண்ணியிருப்பா, ஆனால் அவளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்குறியே, சரி நீ எல்லாம் ஒரு மனுஷியா, ஒன்றை போய் நான் விரும்பினேன்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக வெக்கமாக இருக்குது அப்படின்னு. எனக்கு வெக்கமாக இல்லை விஜய், நீ எனக்கு வேணும் விஜய், அதான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே பார் இந்த மலை உளறிட்டு இருந்தால் அப்புறம் அவ்வளோதான், நீங்கள்லாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்னை எப்படியாவது வந்து இங்கே வந்து பேசி வந்து கல்யாணம் பண்ணிடலாம் நினச்சிட்ருக்கீங்களா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், என்னை கட்டாயப்படுத்தி யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. இங்கே பார் விஜய், இந்த கல்யாணத்துக்கு நீ சமைச்சு தான் ஆகணும், என் கழுத்து நான் தாலி கட்டி தான் ஆகணும், அப்படி கட்டல இந்த நிமிஷமே நான் வந்து இருக்க மாட்டேன் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை, என்னோட பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. காவேரி வந்து அவங்க அப்பா ஃபோன்லேருந்து கால் பண்ணி காவேரிக்கு வந்து இந்த மாதிரி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. சீக்கிரமாக வந்து வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் இங்கே கல்யாணம் நடக்க போகுது, காலம் ஃபுல்லாக நீ அழ போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. உடனே கிளம்பி கோயிலுக்கு வராங்க.